ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, யாரும் இந்த உலகில் அனாதைகள் அல்ல. எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிறது. மனிதனை யாரும் கைவிட்ட போதிலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன். தாய் என்பவர் 10 மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிகம் அன்பும் அக்கறை கொண்டும் காக்கும் கருவறையில் உள்ள தெய்வம். தன் வெளியை பெரிதுபடுத்தாது தன் பிள்ளையினை மட்டுமே யோசித்து தாய்மையை காட்டி விலை மதிப்பு சொல்ல முடியாததை உனக்கு உணர்த்தி உன்னுயிருக்கு உன் பிறப்புக்கு முதல் அர்த்தமாய் கடவுளின் அர்த்தங்களை தன் குருதி மூலம் உனக்கு சொல்பவர் அப்பா என்பவர். உயிர் கொடுத்து அன்னையின் பங்குக்கு மேலாக உன் வாழ்வுக்கு வழிகாட்டி அதற்கு உயிர் கொடுத்துவர். உன் எதிர்காலத்திற்கு அர்த்தங்களை கொடுத்து உன் கையால் நீ தனித்துவம் பெற்று வாழ தன்னையே உருக்கி சிலையை உருவாக்கும் சிற்பியாய் ஒளியாய் அதை தாங்கும் எல்லாமாய் உன்னை அர்த்தமுள்ள முழு மனிதனாய் ஆக்குவது அப்பா. அப்பாவின் கண்டிப்பு, கட்டளை, கோபம், பாசம் இவைகள் எல்லாம் தான் உன்னை சிறந்தவராக ஆக்க முடியும். அப்படிப்பட்ட உறவுகளை என்றைக்கும் மரியாதை செலுத்து. அவர்கள் உன்னை காக்க தாண்டுகின்ற பாதையின் வழி எப்படிப்பட்டது என்பது உனக்கு சொல்லி புரிவது அல்ல. நீ அந்த இடத்திற்கு வந்தால் தான் உனக்கு புரியும். அவர்களின் அம்சமாய் உன்னிடத்தில் எப்போதும் உன்னிடத்தில் நான் இருப்பேன். யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டு கொடுக்காதே. அவர்கள் உன்னை பிள்ளையாய் பெறுவதற்கு நீ பூரிப்படைய வேண்டும். அவர்கள் நீ எழுந்து நிற்க துணை நின்றவர்கள். அவர்களின் முதுமை காலம் என்பது உனக்கு கிடைத்த வரம். நீ அவர்களை பிள்ளையாய் பார்க்கும் காலம். அவர்களுக்கு துணையாய் ஆறுதலாயிரு. அவர்களை உன் தாய் தந்தையாய் தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில் வழிகாட்ட இந்த மண்ணுலகில் படைத்தேன். உன் ஆன்மாக்கு நான் அப்பா அம்மாவாயிருந்து வழி சேர்ப்பேன். உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கி இருக்கலாம். ஆனால் கலங்கியது காரணம் இல்லாமல் இல்லை. மாசுபட்ட தண்ணீரை கலக்கி வைத்தால்தான் அதற்கான சுத்தம் என்பது மேலோங்கி வரும். நீ இப்போது கொண்டுள்ள சூழ்நிலைகளும் அப்படித்தான். உன் காலத்தையும் நேரத்தையும் மோசம் உள்ள என்று எடுத்து கொள்ளாதே. அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம். சிப்பி தேடிக் கொண்டிருக்கின்றாய். நீ விரைவில் முத்துக்களை எடுப்பாய். இது என் சத்திய வாக்கு. உன்னை கரை சேர்க்க எண்ணத்தக்க இயலாத காரியத்தையும் உனக்கு அருளி நிகழ்த்துவேன். முடியாது, என்னால் இது நடக்காது என்று எண்ணத்தை நீ ஏற்றிக் கொண்டு இருப்பதால் தான் இவ்வளவு நாள் கடந்து போயின. என்று அதனை உடைத்து முடியும் என்னால் இது என்று அதனை உடைத்து முடியும் என்னால் இது சாயப்பா செயல்புரியும் கடமை என்று உங்களிடத்தில் விட்டுவிட்டேன். அதன் விளைவுகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று தீர்க்கமான எண்ணத்தை கொண்ட உன் மனதிற்கு உன்னை கோபுர உச்சியில் உட்கார வைக்கப் போகிறேன். என்றும் உனக்கான உலகமாய் உன் சாய்தேவா இரு. சாய்பாபா வணங்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராமன்னு பதிவிடுங்க. மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.